ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 79. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடென்ன கூட்டினியே. ரொம்ப பிரசித்தமான ஒரு பாடல் இது. வாழ்க்கையில இந்த மனித உடலில் வாழ்கின்ற உயிருக்கு 4 குறிக்கோள்கள், புருஷார்த்தம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். அறம், பொருள், இன்பம், வீடு. அறம்னா என்ன? ஒரு தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இதெல்லாம் நன்மை பயக்குமோ, நன்மை பயக்கின்ற எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், இவற்றையே அறம் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறோம். பொதுவா அறம்னா புண்ணிய செயல்கள், நல்ல காரியங்கள். அறம்னா 4 விதமாக சொல்வார் என்னுடைய குருநாதர். அதாவது அறம் அப்படிங்கன்னு சொல்லும் பொழுது அதுல நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், தனி மனித கடமைகள், சமுதாய கடமைகள், அதெல்லாம் அதுல வரும். அதுக்கப்புறம் வேல்யூஸ், நற்பண்புகள், எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறது, மற்றவங்களை பத்தி புறம் சொல்லாம இருக்கிறது, பொறாமப்படாம இருக்கிறது, கோபப்படாம இருக்கிறது, அதெல்லாம் நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல வேல்யூஸ், நற்பண்புகள், அதெல்லாம் தர்மத்துக்கு கீழே வருது. அதுக்கப்புறம் ஆட்டிடியூட்ஸ், பாவனாஸ், அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அப்புறம் அதிதி தேவோ பவ, எல்லாரையும் அன்னையையும் தந்தையும் தெய்வமாக, அன்னையினிடத்திலும் தந்தையினிடத்திலும் தெய்வத்தை காணுதல். நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க கூட தெய்வ ஸ்வரூபம் தான். அதனால அவங்களையும் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட் பண்றது, பொறுப்பாக நடந்து கொள்ளுதல். அதே சமயம் தேவையில்லாத நம்மளுடைய ஆங்கரையோ நம்மளுடைய நெகட்டிவ் ஃபோர்ஸஸையோ அவங்க மேல திணிக்கிறதுக்காக அவங்க அங்க இல்லை. யாரிடத்திலையும் நம்முடைய கோபத்தை செலுத்துதல் அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது. ஆகையினால எல்லாரையும் ரெஸ்பெக்டோட நடத்துறது, மரியாதையோட நடத்துறது, அன்பாக நடத்துறது எல்லாம் ரொம்ப முக்கியம். பாவனாஸ். அதுக்கப்புறம் ரிச்சுவல், சடங்குகள். நம்மளுடைய இந்து தர்மத்துல ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வர ஒரு விஷயங்கள். நிறைய சடங்குகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். சடங்குகளின் மூலமா தான் நம்மளால நம்மளுடைய கல்ச்சரல், நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். ஒரு ஃபேமிலிலையும் ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஃபேமிலியில கண்டினியூஸா அதை ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. மூதாதையர்கள் இப்படி பண்ணணும், இந்த அன்னைக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாசத்துல இங்க போய் குலசாமிக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதை நம்ம சாய்ஸ்ல விடக்கூடாது. அதன் மூலமா தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்ம சொல்லி தர முடியும். ஒரு பண்டிகையை ஒழுங்கா செலிப்ரேட் பண்றது, ஒரு பூஜை பண்றது, விநாயகர் சதுர்த்தினா வீட்டுல பூஜை பண்றது, அதெல்லாம் இப்ப சாய்ஸ்ல விடக்கூடாது. விட்டா ஃபேமிலிங்கிற ஒரு கான்செப்டே போயிடும். குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு தான் நம்மளுடைய பாரத நாட்டுக்கு ஒரு பெரிய ஆணிவேர். மற்ற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாத அளவுக்கு இங்க கலாச்சாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுவும் இப்ப இன்றைய காலகட்டத்துல ஓரளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா கூட அதற்கு காரணம் இந்த குடும்பம்ங்கிற அமைப்பு தான். இந்த குடும்பம்ங்கிற அமைப்பு சீர்குலைஞ்சு போகாம இருக்கணும்னு சொன்னா நம்ம சடங்குகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். சாயந்தரம் விளக்கு ஏத்துறது, எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்றது, ஒரு ஃபெஸ்டிவல்னா அதை எப்படி செலிப்ரேட் பண்ணணுமோ அப்படி வெறும் உண்பதும் உறங்குவதுமாக இல்லாமல், டிவியில இருக்கிற ஷோஸ்லாம் பார்த்தபடி இல்லாமல், ஒரு ஃபங்க்ஷன், ஆயுத பூஜைனா எப்படி நடத்தணும், சரஸ்வதி பூஜைனா எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துறது, தர்ப்பணங்கள் கொடுத்தல்,
நம்மளுடைய மூதாதையர்களை நினைவு கூறுதல், அதெல்லாம் என்ன பண்ணணுமோ அதை சரிவர செய்யறது. இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் வேஸ் ஆஃப் நம்ம குழந்தைங்களை சரியான பாதையில செலுத்தக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது நம்மளுடைய தர்மம். அடுத்ததாக பொருள். இந்த தர்மமாக வாழும் பொழுது, புண்ணிய காரியங்களை செய்யும் பொழுது அதன் மூலமாகவே பொருளை ஈட்டுதல். வேண்டாத வழியில நம்ம பொருளை சேர்க்கக்கூடாது. அதர்ம வழியில பொருளை சேர்க்கக்கூடாது. யாருடைய சொத்தையும் அபகரிக்க கூடாது. யார்கிட்டையும் ஏமாத்தக்கூடாது. என்ன ஒரு பொருளுக்கு என்ன விலை கொடுக்கணுமோ அதை தர்மமா நியாயமா கொடுக்கணும். யாரையும் ஏமாத்தி காசு சம்பாதிக்க கூடாது. தலையில இருந்து ஒரு 10 ரூபா இருந்து எடுத்தா கூட குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். அதை கொண்டு போய் உண்டியல்ல போட்டிருப்பா, இல்ல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடு, வாசல் இருக்கவங்களுக்கு கொடு, அதை எடுத்து பாக்கெட்ல வச்சு அதை வச்சு சாக்லேட் வாங்கி சாப்பிடாதே அப்படின்னு நம்ம சொல்லி தரணும். பொருள் தர்மமான வழியில் சேர்க்க வேண்டிய பொருள் கண்டிப்பா அவசியமா இருக்கு இல்லையா? நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம பராமரிக்கணும், சமுதாயத்துக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. அதனால நம்ம பொருள் ஈட்டினாதான் நம்ம வழங்க முடியும். வழங்கும் பொருட்டு நாம் நிறைய சேர்க்கணும். தர்மமான முறையில சேர்த்து நிறைய சொசைட்டில நம்மை விட ரொம்ப கஷ்டப்படுற நிலையில இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு நம்மளுடைய உதவிகள் தேவைப்படுறது. அதனால எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கணும். வாரி வாரி வழங்குறது அவங்களுக்காக இல்லை, நமக்காக. நம்முடைய மனம் தூய்மை பெறும். அவ்வாறு நாம தர்மமான முறையில பைசா சம்பாதிச்சு நம்ம நிறைய பேருக்கு பகிர்ந்தளித்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அதனால் நிறைய புண்ணியம் வரும், மன சாந்தி கிடைக்கும். நிறைய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லோப புத்தி, செல்ஃபிஷ்னஸ்லாம் போகும். அதனால அதெல்லாம் ரொம்ப நல்லது. பொருள், அறம், பொருள். மூன்றாவதாக இன்பம். இல்ல ஒரு குடும்பம்ங்கிற அமைப்புல மனைவியோட சேர்ந்து வாழ்ந்து தர்மமான முறையில நல்ல குழந்தைகளை பெற்று ஹாப்பியா இருக்கணும். இன்பத்தை அனுபவித்தல், இல்லற வாழ்வில் நல்ல இன்பங்களை துய்த்தல். அதுக்கப்புறம் வீடு. வீடுனா விட்டு விடுதல். வீடுனா எதை விடுறது? இது நம்மளுக்குன்னு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு உடல், மனம், உறவுகள், குடும்பம், மனைவி, மக்கள், பொருள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதுவுமே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவேகம், வைராகியம். நம்ம இல்லற வாழ்வுன்னு சொல்லும் பொழுது வெறும் இன்பத்தை மட்டுமா துய்ப்போம்? நிறைய அடி வாங்குவோம் இல்லையா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆகும், ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சுட்டு ஓடுவோம், சுத்துன்னு சுத்துவோம். நம்மளுக்கு ரொம்ப உயிருக்கு உயிரா இருக்கவங்களெல்லாம் இழப்போம். எத்தனையோ அடி வாங்குவோம் வாழ்க்கையில. யாரையோ ரொம்ப நம்பி மோசம் போவோம். எத்தனையோ விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில். இதெல்லாம் வாழ்க்கையில இருந்துதான் இருக்கும். இதெல்லாம் இல்லாத வாழ்க்கைங்கிறது யாருக்குமே உலகத்துல நடக்காது. ஆகையினால இதெல்லாம் நம்மளுக்கு பகவான் டீச் பண்றாரு. இந்த மாதிரி கஷ்டமான துயரங்கள் வரும்பொழுதெல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்மள பகவான் புடம் போடுகிறார், நம்மை மெருகேற்றுகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்மளுக்கு தான் கஷ்டம்னு நினைச்சு கூடாது. நம்மளை விட ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால இல்லற வாழ்க்கையில நாம நிறைய வைராகியத்தையும் விவேகத்தையும் சம்பாதிக்கணும். இதெல்லாம் நிலை இல்லாதது. என்ன உயிருக்கு உயிரா ஒரு நண்பன் மேல இதுவே வச்சிருந்தாலும் துரோகம்ங்கிறது நடக்கும். இல்ல அந்த நண்பன் நம்மை விட்டு போவதுங்கிறது நடக்கும். அதனால நிறைய விவேகத்தையும் வைராகியத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு இல்லற வாழ்க்கையில கொடுக்கப்படும். அதெல்லாம் சம்பாதிச்சு நல்ல குரு அனுகிரகத்தோட, குருவின் மூலமாக நல்ல சாஸ்திரங்களை கற்று நல்ல ஞானம் பெற்று, நான் உண்மையில் இந்த உடலோ மனமோ உறவுகளோ இவை எதுவும் நானோ என்னை சேர்ந்தவைகளோ அல்ல. நான் தூய உணர்வு பரம்பொருள். எனக்குள்ளார என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கோ, இந்த பகவானுக்குள்ளார என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கோ, ரெண்டும் அடிப்படையில் ஒன்றே. பாக்கி எல்லா விஷயமும் மேலெழுந்த வாரியான வித்தியாசம் இருக்கே தவிர அடிப்படையில் நாங்கள் இருவரும் ஒருவரே. கோயில்ல எந்த சாமி இருக்கோ அதேதான் எனக்குள்ளாரையும் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது. அதை ஓனப் பண்றது, நம்மளுடைய பிக் ஐய ஓபனம் பண்றது. இந்த ஸ்மால் ஐ, இந்த உடல், மனம், உறவு, இதெல்லாம் நான் இல்ல. இந்த இந்திரியங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன, உபயோகம் பண்றதுக்காக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உடலில் நடக்கின்ற எந்த பிரச்சனைகளோ, இந்த மனதை சார்ந்த எந்த பிரச்சனைகளோ என்னுடைய பிரச்சனைகள் அல்ல. மனசு குழம்பு போயிருக்குன்னா குழம்ப தெரிஞ்ச போது தெளியவும் தெரியும் அதுக்கு. ஆனா இதோட சேர்த்து நான் கஷ்டத்துல இருக்கேன், நான் குழம்பிக்கிறேன், என்னோட உடம்புல கேன்சர் வந்திருக்கு, உடம்புலதான் கேன்சர் வந்திருக்கே தவிர அந்த உடம்பு நான் அல்ல அப்படிங்கறத புரிஞ்சுட்டோம்னு சொன்னா, எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி வாழ்க்கையில நம்மால ஆழ்ந்த அமைதியையும்
ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியும். நான் ஆனந்த ஸ்வரூபினன், எனக்கு கஷ்டங்கிறதே கிடையாது, நான் முக்காலத்திலும் இருப்பவன், எனக்கு வந்து இந்த துன்பங்களோ இன்பங்களோ என்னை தாக்காது அப்படிங்கிறது நமக்கு புரியும் போது அந்த நிலைக்கு பேரு தான் வீடு பேரு. அப்படி எவன் ஒருவன் உணர்ந்து இந்த உடல் மனதோடு தன்னை சம்பந்தப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறானோ அவனுக்கு இனி பிறவிகள் இல்லை, அவன் இந்த பிறவிக்கு வந்த பிரயோஜனம் அதுவே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே பிறவிகள் இல்லாமல் போகும். அதுக்கு பேர் தான் வீடு பேருன்னு பேர். வீடு பேருங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் வர்றது கிடையாது. இந்த உலகத்துல இப்ப வாழும் பொழுதே அமைதியோடனும் ஆனந்தத்தோடனும், எதனால அமைதி ஆனந்தம்? ஞானத்தினால பெற அமைதியும் ஆனந்தமும், அதை அடைவதே, அதில் நிலைத்து நிற்பதே வீடு பேரு. இந்த நாளும் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை குறிக்கோள்கள். இங்க அபிராமி பட்டர் என்ன பாடுறாரு? விழிக்கே அருள் உண்டு. அபிராமவல்லி தாயார் இருக்கா, அவளுடைய கண்கள் முழுவதும் என்ன இருக்கு? அருள் இருக்கு. அவ வந்து ஒரு கடைக்கண்ணால ஒரு பார்த்தா போதும், சரஸ்வதி தேவி நமக்கு ஞானத்தை அளிப்பாள், நல்ல குருவை அளிப்பாள், சாஸ்திரம் படிக்கின்ற வாய்ப்பை கொடுப்பாள். தேவர்கள் எல்லாரும் அவளுக்கு அடிபணிந்து நிற்பவர்கள். என்னெல்லாம் நமக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டா போதும், அப்போ வந்து நமக்கு எல்லாம் கிடைச்சிரும். ஆனா அம்பாளுடைய அனுகிரகத்தை எப்படி பெறுறது அப்படின்னா, ஒரு அம்மாவோட மனசை குளிர வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு தெரியும். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டுனா உடனே வந்து ஓ ஸ்வீட் வேணுமா, எனக்கு சாப்பிடும் போல இருக்குன்னு சொல்லிடுத்துனா போதும், உடனே அம்மா கிச்சன்ல போய் ஓடி போய் அந்த ஸ்வீட்டை பண்ணி கொடுத்துருவா. அதே மாதிரி நல்ல குழந்தையா நடந்துட்டா போதும், ஒரு நல்லா படிச்சுது, நல்லா மார்க் வாங்கிட்டு, ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு, மெக்னானிமஸா நடந்துட்டு, செல்ஃபிஷ்னஸ் இல்லாம இருந்தது, அம்மா அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா கிச்சன்ல கேட்டாலே நிறைய அம்மா கழுக வந்துடும். அந்த மாதிரி ஒரு அன்னைக்கு மனசை நம்ம எப்படி, அவளுடைய மனதை நாம் குளிர வைப்பது அப்படின்னு கேட்டா, வேதம் சொன்னபடி நாம் நடக்க வேண்டும். இந்த 4 புருஷார்த்தங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்கள். இதை அடைய நம்மளுக்கு எந்த வாழ்க்கை முறை நமக்கு ஒத்து வரும்? நம்மளுடைய பாரத தேசத்துல இந்து தர்மத்துல வைதிக தர்மம் தான் பேரே. நமக்கு அடிப்படை நூல்கள் எதுன்னு கேட்டா வேதங்கள். வேதங்கள் சொன்னபடி நாம வாழ்ந்து காட்டணும். வேதங்கள் சொல்றது விதி நிஷேதம் என்னன்னு சொல்லிட்டு சொல்றது. வேதம் படிக்கலையே நாங்கெல்லாம் அப்படின்னு கேட்டா, வேதத்துல என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த கருத்துக்கள் தான் நிறைய சாஸ்திரங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறள் வேத கருத்துக்களையே சொல்கிறது, பகவத்கீதை வேத கருத்துக்களையே சொல்கிறது. அதனால இதையெல்லாம் படிச்சோம்னாலே நமக்கு நல்ல சாஸ்திரங்களை, திருக்குறள் ஒண்ண படிச்சாலே போதும், நமக்கு அறம்னா என்னன்னு தெரியும், எப்படி வாழணுங்கிறது தெரியும், நல்ல பண்புகள்னா நமக்கு என்னன்னு தெரியும், எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்கும். எது செய்யணும் செய்யக்கூடாது வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே வேத சாரம் தான் திருக்குறள், பகவத்கீதை போன்ற நூல்கள். இது எதையாவது நம்ம படிச்சு இது எதை வேணாலும் படிக்கலாம். நாங்களாம் வேதம் படிக்கலன்னா சொல்ல முடியாது. வேதம் படிக்காத எந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இந்துவும் நம்மளுடைய பாரத தேசத்துல அவங்களுக்கு அவங்க ஸ்கூலே போயிருக்க மாட்டாங்க. ஆனா கூட வழி வழியாக நம்மளுடைய முன்னோர்கள், அவங்க பாட்டி தாத்தா காலத்துல இருந்து அவங்க சொல்லி தரப்படாமலே அவங்களுக்கு நிறைய தர்மங்கள் தெரியும். ராமர் வந்து எப்படிப்பட்டவருங்கிறது தெரியும், சீதாம்மா யாருன்னு தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். புனித நதிகளை எப்படி வழிபடணும்னு தெரியும், மலைய தெய்வமா பார்க்க தெரியும், பேப்பரை காலால யாருமே மிதிக்க மாட்டோம், இந்த சரஸ்வதின்னு தெரியும். அதனால வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து எங்க பார்த்தாலும் நம்மளுடைய தேசம் முழுக்க கொட்டி கிடக்கு. எனக்கு வேதம் படிக்கல நானு, அதனால எப்படி வேணா இருப்பேன்னு நம்ம சொல்ல முடியாது. வேதத்துல எது விதி, எது நிஷேதம், எது செய்யக்கூடியவை, எது செய்யக்கூடாதவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அதே கருத்துக்கள் பல சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்ம வேதம் படி வாழ்ந்தோம்னு சொன்னா, வேதம் சொன்ன விதிமுறைப்படி நம்ம வாழ்ந்தோம், தர்மத்தை சார்ந்து வாழ்ந்தோம், இறைவனை சார்ந்து வாழறது அப்படின்னு சொல்றதும் தர்மத்தை சார்ந்த வாழ்க்கை முறைங்கிறதும் ஒன்னேதான். இறைவன் தான் தர்மஸ்வரூபமாக இருக்கார். தர்மப்படி எப்படி வாழறதுன்னு காட்டுறதுக்காக பிறந்தவர் தான் ராமரே. அதனால வந்து பகவானும் தர்மமும் வேற வேற கிடையாது. அதனால வேதம் சொன்ன வழிமுறையில நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி வாழணுமோ தர்மத்தை அனுசரிச்சு நம்ம வாழ்ந்தோம் சொன்னா, நல்ல பண்புகளோட நல்ல அன்போட எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தோம்னு சொன்னா, யாருக்கும் கேடு நினைக்காம நல்ல எண்ணங்களை கொண்டு நம்மளுடைய நேரத்தை சரிவர உபயோகித்து சாஸ்திரங்களை கற்று நல்ல பிள்ளைகளா நம்ம இருந்தோம்னு சொன்னா, அம்மா குளிர்ந்து போயிடுவா மனசு. இப்ப என்ன பண்ணுவா, இப்படி பார்த்தானா போதும், அவளுடைய கண்கள்ல என்ன
அந்த அருள் வந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அருள் வடிவினல் இல்லையா அம்பாள் வந்து, அதனால அவளுடைய கண்கள் முழுக்க அப்படியே அருள் வந்து பொங்கி கிடக்கிறது. அன்னையின் விழிகளில் அருளுக்கு பஞ்சமே இல்லை. நம்ம ஒரு இப்படி ஓர கண்ணால பார்த்தானா போதும், அத்தனை தேவாதி தேவர்களும் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும், அவ்வளவுதான். விழிக்கே அருள் உண்டு. அம்பாள் வந்து நிறைய அருளை வச்சுட்டு காத்துட்டு இருக்கா என் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக. அதனால விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு. அபிராமவல்லியின் விழிகளுக்கே அருள் உண்டு. விழிக்கே அப்படிங்கறத விழிகளில் அருள் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு, நம்மையும் சேர்த்துக்கிறார். எமக்குன்னா எம்மை போன்ற எல்லா பக்தர்களுக்கும் வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே வந்து அதன்படி வாழ்ந்து உன்னை வழிபட அதற்கான நெஞ்சு உண்டு. உங்களுக்கு வேற விஷயங்கள்லாம் அவசியம் கிடையாது. உலகத்துல புலனின்பங்கள் பின்னாடி ஓடுற ஆளுங்க நாங்க இல்ல. வேதம் எப்படி சொல்லியிருக்கோ, எதை நிஷேதம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அது எங்களுக்கு தேவையில்லை. மத்தவங்க காசு எங்களுக்கு தேவையில்லை. அதர்மப்படி அனுசரணம் பண்ண எங்களுக்கு தேவையில்லை. அதனால தர்மப்படி நாங்க சந்தோஷமா உன்னை எப்படி வழிபடணுமோ அப்படி வழிபடுவோம் அம்மா, எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வோம். அதற்கான மனசு எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு வந்து. நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க, நல்ல வழி சன்மார்க்கம் எங்களுக்கு தெரியும். நல்லோர் இணக்கம் எப்படி இருக்கணும்னு தெரியும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. யார் பாடுறா? திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடுறார். எப்பவுமே வந்து நல்லபடியா வாழறதுக்கு இந்த மண்ணுல என்ன குறைச்சல்? அபிராம எண்ணையோட அருள் எங்க பார்த்தாலும் கொட்டி கிடக்கு. எல்லாம் நல்ல சத்து விஷயங்கள் எங்க பார்த்தாலும் இருக்கு. இந்த தேசத்துல வாழறதுக்கு எப்பேற்பட்ட குடிப்பினை வேணும் வந்து. வைகளும் எப்பவும் வாழலாம். மண்ணில் நல்ல நல்ல வண்ணம் வாழலாம். அதுக்கு ஒரு குறைவும் இல்லை. எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. சொல்றதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இங்க. நல்ல வழிகள் சன்மார்க்கம் நிறைய கொட்டி கிடக்கு. ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி நாம முன்னேற முடியும். நம்மளுடைய இந்து தர்மத்துல நிறைய வழிகள் இருந்தாலும், சைவம் சாக்தம் வைஷ்ணவம் அப்படி நிறைய இருந்தாலும், எல்லோருக்கும் அடிப்படை வேதங்கள். நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு நம்மளுடைய இந்து தர்மம் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு? நல்ல பண்புகளை பேஸ் பண்ணியிருக்கு. நற்பண்புகள். இத பண்ணு, இத பண்ணாத, மழைய வந்து பார்த்து ஓடாத, மழையை போற்று, வருணதேவன், நம்ம எல்லாத்துக்குமே சுவாமியா தான் பாக்குறோம் இல்லையா? வஸ்திரமா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், விருட்சங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும், பாம்பா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், எலியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளை பொறுத்த மட்டுக்கும் பகவான். அனைத்தும் இறைவனுடைய திருவடிவங்கள். அதனால அந்த பாவனா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல வழிகள் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அவ்வழி கிடக்க நல்ல சத்சங்கத்துல இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரியோருடைய இணக்கம் நமக்கு எப்பவும் இருக்கணும். நல்லோர் இணக்கம் எப்பவும் இருக்கணும். பெரியாரை துணை கோடல் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதுறார். அதே மாதிரி சிற்றினம் சேராமை அப்படின்னு எழுதுறார். அடுத்தது ரொம்ப முக்கியம் என்னன்னா சிற்றினம் சேராமை. சத்சங்கம் இல்லாட்டினா கூட எப்படியோ நம்ம வந்து வாழ்ந்துடலாம், ஏதோ முயற்சி பண்ணலாம். ஆனா போய் துர்சங்கத்துல சேர்ந்தோம்னு சொன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதனாலதான் ரொம்ப ஜாகிரதையா தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். தர்மத்தை ஃபாலோ பண்ணாம இருந்தா என்ன ஆகும் கேட்டா, கண்டிப்பா அதர்மத்துக்கு போயிடும். அதர்மத்துல மனசு போயிடும். நான் எதுவும் செய்ய மாட்டேன், பூனை மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்ப நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணாம இருக்கோமோ, there are high chances நம்ம அதர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு. அதர்மத்தை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்காக நாம தர்மத்தின் படி ரொம்ப கான்சியஸா தர்மத்தோட நம்ம லைஃபை இணைச்சுக்கணும். அதனால பெரியோர் துணை கோடல் எதுக்கு சத்சங்கத்துல இருக்கணும், எதுக்கு பெரிய நம்மளுக்கு நல்லார் இணக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு பாடுறார் வள்ளலர். ஆனா அடுத்த வரியே என்ன சொல்றார் வந்து, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிறார். ஏன் அதை உடனே சொல்றார் வந்து, ஏன்னா நல்லார் இணக்கம் எவ்வளவு முக்கியமோ, சத்சங்கம் எவ்வளவு முக்கியமோ, அதே அளவு நம்ம துர்சங்கத்திலிருந்து தள்ளி இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். துர்சங்கம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை காலி பண்றது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற தீய குணங்களும் நாம பிடிச்சுப்போம்.
அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இனிமே அததான் சொல்றாரு வந்து, அவ்வழி கிடக்க நல்ல சத்து வழி இருக்கும் பொழுது பழிக்கே சுழன்று. அது இருக்கும் பொழுது இவன் என்ன பண்றான், பழி நிறைய பாவ செயல்களை பண்றான். புண்ணியம் பண்ணாம நிறைய பாவ செயல்களை பண்றான். பாவத்துக்கும் பழிக்கும் என்ன வித்தியாசம்? பாவம்ங்கிறது அதிர்ஷ்டம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஒரு தப்பான செயலை செய்யறோம், யாருக்கும் தெரியாம கூட நம்ம ஒரு தவறான செயலை செஞ்சிட முடியும், யாரும் பார்க்கலையேன்னு சொல்லலாம். ஆனா அது வந்து அதுக்கான ஒரு பாவம். நம்ம வந்து அந்த பாவத்தின் பலன் வந்து நம்மை வந்து சாரும். எப்பனாலும் நம்ம அதை அனுபவிச்சுதான் தீர்க்க வேண்டி இருக்கும். இந்த ஜென்மத்திலேயோ மறு ஜென்மத்திலேயோ நரகத்திலேயோ இம்மையிலயோ மறுமையிலயோ நம்ம அந்த பாவத்தை அனுபவிச்சு தீர்க்கணும். ஆனா அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. ஏன்னா பாவம் பண்ணினா கூட இப்போ உடனே நான் ஒன்றும் பார்க்க போகுது, அது கண்ணுல உடனே எனக்கு தெரியாதே, அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா பழி, பெரியோர்கள் எல்லாம் பழிப்பார்கள். இப்படி போய் பண்ணுவாங்களா யாராவது? இப்படி பண்ணிட்டியேப்பா, அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது எவ்வளவு பேர் காரியத்தை போவாங்க நம்மளை பார்த்து. எல்லாரும் அதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. ஒரு 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 குடும்பத்துல ஒரு தவறு நிகழ்ந்து போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. இப்படி பண்ணிட்டியேப்பா அப்படின்னு கேட்பாங்களே, பெரியோர்களை நம்மளை ஏசுவாங்களே, அந்த பயம் வந்து சில பேருக்கு இருக்கலாம். ஆனா எல்லாமே என்னன்னு கேட்டா கொஞ்ச நாளைக்கு தான். 2-3 வாட்டி தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பழகி போயிடும். நான் பழிபாவத்திற்கு அஞ்ச வேண்டும். இவன் என்ன பண்ணுவான், நல்ல வழியில போகாதவன் பழிக்கே சுழன்று. ஏன் சுழன்று? ஏன்னா திரும்ப திரும்ப போய் மாட்டிப்பான். ஒரு வாட்டி பண்ணுவானா, தப்பு பண்ணுவான், ஒரு வாட்டி திருடுவான், அதுவே பழகிடும். பல வருஷ காலமா அதே விஷயங்களை பண்ணி 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 பண்றதுல ஒண்ணும் தப்பாவே தெரியாது. மத்தவங்களை ஏசி பேசுறதோ, மத்தவங்களை கிண்டல் பண்றதோ, ரொம்ப நையாண்டி பண்றதோ, மத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறதோ அதெல்லாம் தப்புன்னே தோணாது. அதனால பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து. ஏன் வெம் பாவங்கள்? வெம்னா வெம்மையான அப்படின்னா பயங்கர கொடியன்னு அர்த்தம். கொடிய பாவங்களை செய்யறதுக்கு உனக்கு பழகி போச்சு. பாவம் செய்யறது ஒண்ணும் பயப்பட மாட்டான் இவன். பழிக்கே பயப்படல, பாவத்துக்கு என்ன பயப்பட போறான்? பழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து பாழ் நரக குழிக்கு அழுந்தும். இதெல்லாம் நம்மள என்ன என்ன பண்ணும்? இந்த பழியும் பாவமும் நம்மள பாழ் நரக குழி அப்படின்னு என்ன, எழுந்துக்கிறதுக்கே கஷ்டம். அதுல விழுந்துட்டோம்னு சொன்னா, நரக குழியில விழுந்தோம்னு சொன்னா திரும்ப எழுந்துக்கிறது மிகவும் கடினம். அழுந்தும், மேலும் மேலும் அழுந்த செய்யும் பாவ மூட்டைகள். நம்மளால இதுல போய் மாட்டிக்கிற மாதிரி, புதக்குழியில போய் மாட்டிக்கிற மாதிரி. பாழ் நரக குழிக்கு அழுந்தும் கயவர் தம் வஞ்சகர், கயவர்னா வஞ்சகர்கள், அப்படிப்பட்டவர்களுடன் தம்மோடு என்ன கூட்டு இனியே? அவர்களோட போய் நான் இனிமே எதுக்கு சேர வேண்டி இருக்கும்? அந்த மாதிரி வந்து மோசமானவர்களோட, வஞ்சகர்களோட நான் வந்து சேர வேண்டிய அவசியம் இல்லை தாயே. எனக்கு என்ன தேவை வாழ்க்கையில? உன்னுடைய அருள் கட்டாட்சம் ஒன்றே போதும். அதை நீ கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க. எங்களுக்கு அது நான் எப்படி பெறது? வேதம் சொன்னபடி நான் வாழணும், தர்மப்படி நான் வாழணும். அதற்கு எங்களுக்கு மனசு இருக்கு. தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய, பல நாள் தர்மத்தை ஃபாலோ பண்ணி அதை பழகிய மனம் இருக்கிறது. உள்ளம் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்றத ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறது. மார்க்கத்துல போறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கு. அப்படிப்பட்ட நல்ல சத் சங்கம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும் பொழுது பழிக்கும் பாவத்திற்கும் மஞ்சாமல் நரக குழியில போய் விழற அந்த வஞ்சகர்களோட எனக்கு என்ன கூட்டு அப்படிங்கிற. இதுல இருந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல. எப்பவுமே வந்து அம்பாள் தன்னுடைய அருட்கட்டாட்சத்தை நமக்கு வழங்க தயாராக இருக்கிறாள். ஆகையினால நம்ம ஜாகிரதையா தர்மமான வழியில இருக்கணும், சத் சங்கத்துல இருக்கணும். நல்ல முறையில நம்மளுடைய நேரத்தை உபயோகப்படுத்தி நல்ல சாஸ்திரங்களை கற்று ஞானத்தை சம்பாதிக்கிறதுல நம்மளுடைய முயற்சியெல்லாம் செலவிடணும். தர்மமான வழியில பொருள் ஈட்டணும், எல்லாருக்கும் வழங்கணும், நல்ல மனசோட வாழணும், இன்பமாக வாழணும், வீடு பெயற்றை அடைய வேண்டும். இந்த மாதிரி தேவையில்லாத தீயோர் இணக்கத்தை நாம் விட்டுவிட வேண்டும். மறந்தும் போய் கூட யாரோடையும் சேர்ந்துடக்கூடாது, ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு அலர்ட் பண்ற மாதிரி இந்த பாட்டை நமக்கு அருளி செய்திருக்கிறார் அபிராமி பட்டர். இதை இன்னொரு முறை பாடலாம். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தமோடென்ன கூட்டினியே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.